இப்போ போய் நாம சோம்பல்ல இருக்கலாமா? காலம் தாழ்த்தலாமா? நம்மளால முடியுமான்னு நினைக்கலாமா? வந்துட்டோம், பாதி கிணறு தாண்டிட்டோம். இன்று இலைப்பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில். சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே. சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடி இலைப்பாருமா? வெட்கம், மானம், சூடு, சொரணம் நமக்கு இருந்தால் நாம் எடுத்த காரியத்துல நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பின்வாங்க கூடாதுன்ற அந்த நெஞ்சுரம் நமக்கு இருந்தா நாம இனிமேலும் சோம்பல்ல இருக்கலாமா? படிங்க, விடாதீங்க. அந்த கொக்கை போல விரைந்து செயல்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்க. எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, பயங்கர காம்படிஷனா இருக்குமே. சத்தியமே கிடையாது. நோ காம்படிஷன். நீ போட்ட டைம் டேபிள நீ கரெக்டா ஃபாலோ பண்ணேன்னா, நீ பர்ஃபெக்டா இருந்தேன்னா, ஓரளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்தேன்னா கூட இந்த காம்படிஷனே இல்லை. அதான் உண்மை. இங்க நோ ஒன் பெர்ஃபெக்ட், வி ஆர் நாட் மிஷின். எல்லாராலையும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஓரளவுக்கு நீ போட்ட டைம் டேபிள உன்னால ஃபாலோ பண்ண முடிஞ்சாலே உன்னை இங்க வெல்லுவதற்கு ஒருவரும் இல்லையாடா. அதனால நம்பிக்கையா படி. இந்த கூட்டத்தை பார்த்து பயந்து நீ ஓடாம இருந்துறாங்க. நிறைய பேர் என்னன்னா, இன்னைக்கு கஷ்டப்படுறோம் நாளைக்கு நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. தப்பு. இன்னைக்கு கஷ்டப்படு, நாளைக்கு இதை விட கஷ்டமா இருக்கும். நாளை கழிச்சு தான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீ உடனே ரிசல்ட் எதிர்பார்த்து கிடைக்கலன்னு நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க. ஒரு அட்டெம்ப்ட் எழுதுறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஆனா அடுத்த அட்டெம்ப்டே காணாம போயிடுறாங்க. உள்ள வரும்போதே உன் மனசுல முடிவு பண்ணிக்கணும், நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். இது அந்த சினிமா சொன்ன மாதிரி தான். பயமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உன் மனசுல நினைச்சுக்கணும். அப்படி நீ நினைச்சிட்டேன்னா உன் மனதளவுல இப்பதானே டிஎன்பிசி என்ட்ரு ஆகிறோம், இதை விட்டு நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல போக போறது இல்லை, இன்னும் 2-3 வருஷம் ஆகும், பாத்துக்கலாம். ஆனா நான் என்னைக்கு விட போறது இல்லைன்னு நினைச்சா ஒரே வருஷத்துல பாஸ் ஆயிடலாம்.